மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகே இருக்கக்கூடிய 717 மதுக்கடைகளை மூட உத்தரவிட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இதற்கு முன்னால் ஆட்சி செய்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் அவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே 500 மதுக்கடைகளை மூடுவதற்கு கையெழுத்து போட்டார்கள். இது தமிழகத்தில் புதிய விஷயம் அல்ல. இது ஒவ்வொரு கட்சியும் ஆட்சிக்கு வரும்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான். தமிழகத்தினுடைய தேவை என்னவென்றால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4765 மதுக்கடைகளையும் ஒரே கையெழுத்தில் மூட வேண்டும், தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழகத்தினுடைய தேவை. ஒவ்வொரு மதுக்கடையிலும் 5 பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள். இப்ப 4765 மதுக்கடைகள்ல எத்தனை பேர் வேலை செய்வாங்கன்னு பாருங்க. அவர்களுக்கு மாற்று பணிகள் வழங்க வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டுடைய தேவை. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் திராவிட கட்சிகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையெழுத்தை மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இதே மாதிரிதான் 500 கடைகள் 600 கடைகளை மூடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அதை கண்டுக்கிறதே கிடையாது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களே, உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி என்னவென்றால் ஆரோக்கியமான போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவேன் என்று கூறியிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் போதைப் பொருள் விற்பவர்கள் மீது குண்டர் சட்டம் போடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருக்கீங்க. டாஸ்மாக் கடையில விற்கிறது நீங்க ஹெல்த் டானிக் நினைக்கிறீங்களா, இல்ல போதைப் பொருள் நினைக்கிறீங்களா? நீங்கள் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்குவேன் என்று கூறிவிட்டு வெறும் 700 கடைகளை மூடுவது மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் என்றுதான் நான் கருதுகிறேன். பெரும்பான்மையான மக்களும் அப்படித்தான் கருதுகிறார்கள். அதனால் உடனடியாக நீங்கள் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல போதை இல்லாத தமிழ்நாட்டை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4765 மதுக்கடைகளையும் நீங்கள் மூடி தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தால் தமிழக மக்கள் உங்களை வரவேற்பார்கள்.